ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 27. இன்றைக்கி ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 2024ஓட நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு, அதாவது மார்ச் 28 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பக்கம் அந்த நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2022 அதாவது போன குரூப் 1ஓட இன்டர்வியூ வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. மார்ச் 26லேருந்து 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. நாளைக்கு மார்ச் 28ஓட அந்த இன்டர்வியூ முடியுது. ஸோ அதனால வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து போன ஆகஸ்ட்லேயே வந்திருக்கணும். அது இன்னும் வரல. ஸோ அது வந்து மார்ச்னு சொல்லிட்டு அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்ச் லாஸ்ட் வீக் வந்துருச்சு. ஸோ அதனால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இப்போ வந்து நிறைய பக்கம் இந்த வேகன்சிஸோட ஒரு இது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அதாவது இன்றைக்கி மார்ச் 27 மிட் நைட்டில் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஸ்ப்ளிட்டப்லாம் கூட அந்த வேகன்சி ஸ்ப்ளிட்டப் கூட போட்டிருக்காங்க. டெப்டி கலெக்டர் 16 அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூலை 13 அப்படிங்கிறது ரீசனபுளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இன்டர்வியூ நடந்து 1 வீக்கில் கவுன்சிலிங் நடக்கும். அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் நடந்துடும். அந்த கவுன்சிலிங் முடிஞ்சு அடுத்த நாளே மேபி நோட்டிஃபிகேஷன் வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரியும் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி மிட் நைட்டே வருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த பேட்டர்ன் வந்து பேப்பர் 1ல் வந்து எத்திக்ஸ் வந்து சேர்த்தி மொத்தம் 4 ஸ்ப்ளிட், அந்த 4 சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆப்டிடியூடோட சேர்த்தி. ஆனால் இன்றைக்கி அப்டேட் பண்ணதில்ல. ஆப்டிடியூடை எடுத்துட்டாங்க. ஆப்டிடியூட் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எத்திக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதே வந்து 50 வெயிட்டேஜ் வந்து அதுக்கு 50 மார்க் வெயிட்டேஜ் வந்து அதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணனால மேபி அது கொஞ்சம் தள்ளி போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆஸ்பைரன்ட்ஸ் வந்து ரெடி ஆகணும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இன்றைக்கி நைட்டெல்லாம் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அது கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் வந்தால் நல்லது தான். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ரெடியாக தான் இருப்போம். இன்னும் குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் தனித்தனியாக படிக்க முடியாது இப்போது. அதுதான் பிரச்சனை. 2 பேருக்கும் படிக்கிறேன்னா கஷ்டம். ஏன்னா நீங்கள் அதுக்கு தமிழ் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கணும். ஸோ 2க்கும் படிக்கிறேங்கிறது கஷ்டம். ஏதாவது ஒன்றுக்கு தான் படிக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போவே ரெடி ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி இன்னும் ஒரு 70 டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் 4க்கு. இதுக்கு வந்து கரெக்டாக 108 டேஸ். சப்போஸ் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் அவங்க சொல்கிற மாதிரி நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இன்றைக்கிலேருந்து ஒரு 108 டேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. மோர் தென் ஒரு 3.5 மாதம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ஒரு 100 டேஸுங்கிறது எப்பவுமே கொடுக்கறது. ஸோ இன்றைக்கி அடுத்த மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரி இப்போ வந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூலையில் தான் இருக்க போகுது. ஸோ அதை நம்ம எய்ம் பண்ணிவிட்டு படிக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ.